ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி இல்லை, நம்ம பாக்கியாவே உள்ள விட மாட்டேங்கிறானுங்க. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறானுங்க. டேய், கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சது நான்டா. ஒவ்வொரு செங்கலும் என் பேரை சொல்லணும்டா. எப்படிண்ணா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு பதறவே இல்லையா? குற்ற உணர்ச்சியவே இல்லையா? அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. உள்ள என்னோட திங்ஸ் இருக்குது, எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோட்டோவை தூக்கி போட்டாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? தாத்தா ஃபோட்டோக்கே வந்த சோதனைடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி என்னப்பா சோதனைன்னு கேட்டால், தாத்தாவே ஏஞ்சி வந்து விடு கதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு பாட்டு பாடுவார். அந்த அளவுக்கு போயிடுச்சு இந்த நிலைமை. இதை பார்த்து கண்ணீர் விட்ட நம்ம பாக்கியா கண்ணீர் விட்டோன்னே தாங்க முடியல. நம்ம எலியிலால உடனே அடரா புறான் தான் வரேன்னு சொல்லிட்டு, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே சண்டைக்கு போயிட்டாரு. சரிப்பா போதும்ப்பா நீ எல்லாரும் தான்ப்பா கம்முன்னு இருப்பான்னு சொல்லிட்டாங்க. பாக்கியா போய் உள்ளே போய் ரவுண்டு கட்டி விட்டாங்க பாருங்க. ராஜசேகரை என்ன விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? நீ இது வந்து என் மாமனார் ஃபோட்டோவை நீ தூக்கி போட்டிருக்கலாம். எனக்கு பக்கபலமாக இருந்ததே அவர் தான் நீ தூக்கி போட்டேன். என் பொண்ணை தூக்கி போடணும்னு நினச்சினா நான் வேற மாதிரி வச்சு செய்வேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. எப்படிப்பா வச்சு செய்வேன்னு பார்த்தா, பிகிலில் வச்சு செஞ்சாங்கல்ல அந்த மாதிரி வச்சு செய்வேன்றாங்க. உண்மைதாங்க. ஏன் ஒரு பொண்ணால் வச்சு செய்ய முடியாதா? என்னடா நினைக்கிறீங்க? எல்லாமே நல்லதாக நினச்சா கடவுள் இருக்காண்டா அப்படின்னு நினைக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இந்த விஷயத்தை வந்து கோவத்தோடு வந்து வீட்டில் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம கோபி ஒரு பக்கம் சம்மந்தியை பார்த்தா நல்லவராக தான் தெரியுது அப்படின்னோடனே, எப்படா உங்களால் மட்டும் இப்படி பேச முடியுது? இன்னும் என்ன பைத்துக்காரனா நினச்சிட்டு இருக்கல அந்த மாதிரி ஆயிடுச்சிங்க. கடைசியில் பார்த்தா எலியில் எல்லாத்தையும் புட்டு வைக்க தாத்தா ஃபோட்டோவையும் தூக்கி வெளியே போட்டாருனோடனே பதறுது பாட்டிக்கு. உங்கள் தாத்தா ஃபோட்டோ கொன்னும் அவ்வளோ கிளவி காலமான காலத்தில் என்ன டென்ஷன் பண்ணுறேன், நீ ஃபோட்டோவுக்கு ஏதாச்சும் ஃபீல் பண்ணுற, கடைசியில் என் கடையே போயிடுச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ